வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம்டா இந்த வீட்டு தான் இருக்கிறோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் பார்க்க போறோம். எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சாக்லேட் விருப்பம். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு பார்த்தேன். ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாம் வாங்கிக்க. ஸோ நான் வரைக்க கணக்கு சாக்லேட்ஸ் கொண்டு வந்தேன். பட் எனக்கு மிஞ்சி இருக்கிறது இவ்வளவுதான். இந்த ஆக்களுக்கு கணக்கு பேருக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்து என்னட்ட மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுல எனக்கு பிடிச்ச பிராண்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன. ஸோ முதலாவது எங்கள் எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆனது இந்த ஸ்விஸ் லிண்ட் சாக்லேட். குட்டி குட்டியா இருக்கும். இது பெரிய பேக்கெட்ஸ் 3 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பட் என்னட்டு இவ்வளவுதான் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா மிச்சம் எல்லாம் மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது இந்த ஃபேவரட் எப்பவுமே ஈஸியா உடைச்சு டக்குன்னு எங்க போய்க்கே கொண்டு போகலாம். ஈஸியா இருக்கும். அதோட குட்டி குட்டி அளவு எல்லாமே டைனி டைனியா இருக்கிறதால எங்களுக்கு அவ்வளவு கிரேவிங்ஸ் வராது. ஓகே, ஒன்று சாப்பிட்டா காணும் அப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மில்க் சாக்லேட் என்னபடியா ஒரு நட்ஸ் ஒன்றுமே இல்லை, பிளெயினா நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இது என்னோட ஃபேவரட் முதலாவது. ஓகே, லிண்ட் சாக்லேட். அடுத்தது பாப்பம். அடுத்தது ட்விக்ஸ். இது எல்லாமே பேக்கெட்ஸ்ல வந்தது. பட் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்குன்னு நான் காட்டுறேன். ட்விக்ஸ் இது எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்டா, எனக்கு எப்பவுமே மில்க் சாக்லேட் தனியாக பிடிக்காது. சில வேளை கொஞ்சம் பிஸ்கட் சேர்த்து கேரமலைஸ்டா இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுக்குள்ள அந்த பிஸ்கட் அதோட கேரமல்ஸ் எல்லாம் இருக்கிறதால எனக்கு இது ரொம்பவே விருப்பம். ஸோ ரெண்டாவது என்ன பிடிச்சது ட்விக்ஸ். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ட்விக்ஸ் விருப்பம்? ஸோ இது என்ன ஃபேவரட். அடுத்த சாக்லேட். ஓகே, எது இல்லாமலும் இருப்பேன். பட் இது இல்லாம இருக்கவே மாட்டேன். யார் வந்தாலும் எங்க ஃபாரின்ல இருந்து எங்க ஃபாரின் போனாலும் நான் இது கட்டாயம் வாங்கிட்டு வருவேன். இது ஸ்னிக்கர்ஸ். ஏன் எனக்கு ஸ்னிக்கர்ஸ் விருப்பம்டா, இது சாக்லேட் மட்டும் இல்லாம இதுக்குள்ள கணக்கு நட்ஸ் இருக்கு. கேஷ்யூ நட், கேசல், பீனட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நட்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஸோ எனக்கு நட்ஸ் சரியா விருப்பம்ன்றதால எனக்கு இது ரொம்பவே விருப்பம். ஸோ இதுக்குள்ள எல்லாமே எதை ஒன்றை சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இதைத்தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்னிக்கர்ஸ் ரொம்பவே ஃபேவரட். ஓகே, பிகாஸ் ஆஃப் த நட்ஸ். அடுத்தது நாங்க பார்க்க போறது மில்கி வே. ஏன் எனக்கு இது விருப்பம் வேண்டாம், எனக்கு நார்மலா அக்கா ஸ்னிக்கர்ஸ் மாஸ் போவாங்க. ஆனா எனக்கு மாஸ் அவ்வளவு விருப்பம் இல்லை. அது ரொம்பவே அதுக்குள்ள அந்த கேரமலைஸ் மாதிரி இருக்கிறதால எனக்கு விருப்பம் இல்லை. பட் மில்கி வே எனக்கு விருப்பம். அந்த உள்ளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு மாஸை விட மில்கி வே விருப்பம். கிட்டத்தட்ட சொல்லுவேன் மாஸ் ரெண்டும் இது சிமிலரா இருக்கும். இல்லை, மாஸ் கொஞ்சம் கேரமலைஸ்டா இருக்கும். பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். ஸோ இது எந்த அடுத்த ஃபேவரட். அடுத்தது ட்விக்ஸ். பெலன் ட்விக்ஸ் இதை வைக்கிறேன். அடுத்தது இது பேக்கெட்ல வந்தது. இது கணக்கு இருக்கு. ஜஸ்ட்னால கணக்க பேர் எனக்கு சொல்லி வர்றது இந்த காஃபி தான். வெத்தல்ஸ் ஒரிஜினல். இது ஏன் ஃபேமஸ்னா, இது கேரமலைஸ்டா ரொம்பவே, அதாவது சாப்பிட்டு கொண்டிருக்க அவ்வளவு நல்ல ஃபீலிங்ஸ் இருந்து சாப்பிடக்க. ஸோ இது எங்கள் எல்லாருக்குமே விருப்பம். நான் வரைக்கும் பெரிய பேக்கெட் கொண்டு கடைசியா இது எனக்கு மிஞ்சி போயிருக்குது. இது ரொம்பவே விருப்பம். அடுத்து சாக்லேட். அடுத்தது ஹைச்சூ. இது இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணினான். பட் எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் இருந்தது. பைனாப்பிள், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, மேங்கோ ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்ல இருந்தது. அதோட இது சூயிங்கம் மாதிரி இல்லாம பட் நீங்க சாப்பிட்டோன்னே அது மெல்ட் ஆகுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, ஃப்ரூட்டி ஃப்ளேவர்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன்னா இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல எனக்கு கிரேப்ஸ், இந்த ஃப்ளேவர் தான் ரொம்பவே விருப்பம். ஸோ அடுத்தது சின்னன்ல இருந்து குட்டி பிள்ளையா இருக்கே நான் இது அம்மம்மாட்ட அப்பாட்ட சொல்லி விடுறது இதுக்கு தான். இந்த அப்ப ரொம்பவே சின்ன பிள்ளையா இருக்கேக்க இது ஒவ்வொரு பாட்டில்ஸ் ஒவ்வொரு பைப் மாதிரி அதுக்கு மேல கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு வரும். பெரிய பெரிய பாக்ஸஸ்ல வரும். ஸோ சின்னன்ல இருந்து எனக்கு இது விருப்பம். பட் இப்ப அவ்வளவு எந்த ஃபேவரட் இல்லை. பட் இந்த ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்கு. ஸ்மார்டீஸ் இங்க ஸ்ரீலங்காலையும் டிஃப்ரெண்ட் ஸ்மார்டீஸ் மாதிரியே பெபிள்ஸ் அப்படி எல்லாம் வந்தாலும் பட் இது உண்மையாவே நல்ல டேஸ்ட். ஸோ இது எந்த அடுத்த ஃபேவரட்.
அடுத்தது என்ன பார்க்க போறோம்டா, இவரே இதுக்குள்ள இருக்கிறாருன்னு தெரியா, ஏண்டா இவர் சாக்லேட் கேட்டகரிக்கு வர மாட்டார், ஆனா இந்த ஃபேவரட் கேட்டகரிக்கு இவர் இருக்கிறார். இது கனடாலின்னு கொண்டதுனா இது $4.50 கிட்ட அப்படிதான் வந்தது. எனக்கு ஏன் இது விருப்பம்டா, இங்கத்தே வேஃபர்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதை விட ரொம்பவே நல்லா இருக்கும். வேவர்ஸ் குட்டி குட்டி கியூப் மாதிரி இருக்கும். இதுல என்ன ஃபேமஸ்ண்டா இந்த கேசல் நட், அந்த கேசல் நட் சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு லேயருக்குலையும் இருக்கும். அது ரொம்பவே எனக்கு விருப்பம். இதுல வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஆனா இந்த ரெட் கலர் பேக் தான் ஆல்வேஸ் மை ஃபேவரட். இது என்னோட ஃபேவரட். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போறோம்டா, ஓகே, இவர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபேமஸ் ஃபெரிரோ ரோஷர். ஆனா எனக்கு உண்மையாவே அவ்வளோத்துக்கு இவர்ல கிரேவிங்ஸ் இல்லை. ஏன்னா சின்னல இருந்து இந்த சாக்லேட் அடிக்கடி வாரதால நான் அப்போ ஆக்கள் தந்தாலும் நான் தூக்கியதை யாருக்கும் கொடுத்துருவேன், ஒன்று கூட சாப்பிட மாட்டேன். இப்பவும் ரெண்டு மூணு பாக்ஸஸ் இருந்து அப்படியே ஆக்களுக்கு கொடுத்தா நான் சாப்பிடவே இல்லை. இதுல மேல் லேயர் வேற யாரோ எடுத்து சாப்பிட்டாங்க. ஃபெரிரோ ரோஷர் வெரி எக்ஸ்பென்சிவ் சாக்லேட், பட் எனக்கு பிடிக்காது. பட் பிடிக்காதுமே, எப்பயாவது இருந்துட்டு சாப்பிடுவேன். பட் எப்பவுமே இந்த லிஸ்ட்ல இது இருக்காது. பட் இட்ஸ் நம்பர் 1 சாக்லேட். ஒரு சாக்லேட்டோட அந்த ரேங்கிங்ல இவர் இருக்கிறார். இவரோடைய இன்னொரு ஆளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சாரி, எல்லாம் இப்படி இந்த பேக்ல இருக்குது. இது லிண்ட். நாங்கள் லிண்ட் இது ஃபேக்டரியில வாங்கினாங்க, 100 பீசஸ் அப்படியே வாங்கினாங்க. இது கிட்டத்தட்ட லிண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு ரேப்பும் வித்தியாசம், ரெட், கிரீன், எல்லோ, ப்ளூ இருக்கும். ப்ளூவிலையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளூ. இது சீசனல் சாக்லேட் சொன்னவங்க, கிறிஸ்மஸுக்கு மட்டுமே வருமண்டு. இது நான் வார டைம் வாங்கிட்டு வந்தேன்னா, இது கிட்டத்தட்ட கிண்டர் சாக்லேட் அதோட டேஸ்ட் இருக்குமென்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு போதும் அப்படித்தான் இருந்தது. பிளெயின் மில்க் சாக்லேட் தான். சீசன் டைம் தான் ஸ்னோமேன் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது சீசன் சாக்லேட். எனக்கு லிண்டும் ஃபெரிரோ ரோஷருமே அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது ரொம்பவே விருப்பம். ஸோ அதால் வாங்கிட்டு வந்தேன். 100 வாங்கிட்டு வந்தால் இதில் பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்கு. ஓகே, அடுத்தது இது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஃபுல் டொலராமாஸ் டொலர் ஷாப்ல இருக்கும். பட் இது ஏன் எனக்கு விருப்பம்டா, இது $1 கேண்டி தான். பட் என்னண்டா இதுல ஒரு பட்டர் டாஃபி, அதாவது ஒரு காஃபி ஃபில்லிங் போட்டு டாஃபிஸ் இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். இங்கத்தே டெல்டா டாஃபி அந்த அதை சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இது எந்த ஃபேவரட். இதுல கொஞ்சம் கூட கொண்டு வந்தேன்னா இதுல பேலன்ஸ் இருக்குது. 3 பேக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 3 பேக்கெட் இருக்கு. இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இது எப்பவுமே இந்த பேக்ல போய்க்க ஒரு 2 வச்சுட்டு போவேன். அப்படியே இடைக்கிடைக்க போர் அடிக்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப விருப்பம். அடுத்தது இந்த பேக்கெட்டை மட்டும் காட்டுறேன். இந்த இதுக்குள்ள 2 தான் இருக்குது. இந்த இது நல்லா இருக்குன்னு முடிச்சுட்டாங்க. இது கிட்டத்தட்ட கிண்டர் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். பட் சேம் பிராண்ட் இல்லை. இது சொக்கோ பைட்டு வேற பிராண்ட். பட் கிட்டத்தட்ட ரேப் எல்லாமே, பேப்பர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஹேசல்நட் ஃபில்லிங்கோட வரும். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையை சொல்ல போனா இதுல 2 தான் பேலன்ஸ் இருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சே விட்டுட்டாங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் போது இந்த பேக்குள்ள 2 மட்டும்தான் இருந்தது. ஓகே, அடுத்தது மிஸ்டர் பிக். இது நட்டி கேரமல் அப்படி டேஸ்ட்ல இருக்கும். இதுவும் கேட்பரியோட ஒரு சாக்லேட் தான். அங்கே ட்ரை பண்ணான். ரொம்பவே பெரிய பாரு, தனி ஒரு ஆள் சாப்பிடவே இல்லை. அதுவுமே இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டூ ஸ்வீட். அப்போ அதனால கூட நான் இது சாப்பிடவே இல்லை. இது ஒன்று தான் வாங்கினா அது அப்படியே இருக்குது. அடுத்தது எனக்கு கம்மி பியர்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். பட் இது இந்த ஃப்ரூட்டி ஸ்நாக் இது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட கம்மி பியர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஃபுல்லாகவே ஃப்ரூட் ஃப்ளேவர். அதோட இது ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவுமே இல்லை. நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஓ கலர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ், குளூட்டன் ஃப்ரீ. அதால இந்த முறை இது வாங்கி நான் உண்மையாவே அங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுப்பாங்க. கம்மி பியரை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸு கிட்ட இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. இது இப்படியே 60 பாக்ஸ் அப்படி வாங்கினான். கொஸ்கோல வாங்கினாலும் ரொம்பவே சீப்பாக இருந்தது.
இதுதான் அதோட பேலன்ஸ். அடுத்தது இது ரீசஸ். ரீசஸ் எனக்கு ரீசஸ் பீசஸ் விருப்பம். பட் இது வந்து ஒரு பிஸ்கட்டும் சேர்த்த மாதிரி. பட் என்ன பிரச்சனைண்டா இது வெளியில கனநேரம் இருந்தபடியா அப்படியே உள்ளுக்கெல்லாம் ஒட்டி பிடிச்சிச்சு. எங்களால பிரிக்கவே இல்லாம சுத்தியல் கொண்டு வந்து தான் இனி பிரிக்கணும். எல்லாம் இப்படி இப்படி வந்துட்டுது. பட் ஓகே, நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. ரீசஸ் பீசஸ், சாரி அது ரீசஸ் பீசஸ். இது வந்து ரீசஸ் டிப்ட் அனிமல் கிராக்கர்ஸ். ஓகே, இதுவும் நல்லா இருந்தது. அது ஒவ்வொரு அனிமல்ட ஷேப்ல வரும். பட் இப்ப ஷேப்லெஸ்ஸா இருக்குது. அடுத்தது இதுவும் ஒரு ஹேசல்நட் சாக்லேட். இதுவும் நல்லா இருந்தது. மில்க் சாக்லேட்டுக்கு ஹேசல்நட் அப்படியே முழுசா போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் டெய்ரி மில்க். டெய்ரி மில்க் இங்கேயும் இருக்கு, கேட்பரி டெய்ரி மில்க். இது துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல வாங்கின டெய்ரி மில்க். இதுவும் சேம் டேஸ்ட் தான், இங்கத்தே கேட்பரி மாதிரி தான். அதை விட இது ஃப்ரூட்டி மாதிரி வந்து இது ஸ்வீடிஷ் பெரிஸ். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட். இது எல்லாமே சேம் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. அதை விட இது வாங்கினான். இது என்னண்டா வந்து இது 2 in 1. இது நீங்க லாலிபாப் நினைப்பீங்க, ஆனா லாலிபாப் இல்லை. இது நீங்க லாலிபாப் அப்படியே மெல்ட் ஆன பிறகு இதை நீங்க சூயிங்கமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 in 1 லாலிபாப். இதுவும் ஒரு சாக்லேட். இந்த டேஸ்டும் எனக்கு விருப்பம். டூட்ஸி ரோல். இதுல பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது. இதுவும் என் ஃபேவரட். அண்ட் நெஸ்ல இது ரொம்பவே விருப்பம். அது இதோட இதுல மின்ட் ஃபிளேவரும் வரும். அந்த கிரீன் கலர் உள்ளுக்கு ஃபீலிங்ஸா அதுவும் சூப்பர்பா இருக்கும். பட் இந்த பிளெயின் இதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இதுக்குள்ள மட்டும் நார்மல் சாக்லேட்ஸ் இருக்குது, சேம் சாக்லேட்ஸ். நான் சொன்ன அந்த இந்த பேக்கெட்ல வர சாக்லேட், இந்த கேண்டி இப்படி இருக்குது. அதை விட எங்கட இந்த 1 ரூபா ட்ரோஃபி மாதிரி எப்படி இந்த ஸ்ட்ராபெரி கேண்டீஸ் அதுகளும் இருந்தது. இது எல்லாமே நல்லாவே இருந்தது. ப்ரைஸ் உண்மையை சொல்ல போனா இங்க விட அங்க ரொம்பவே சீப்பா இருந்தது. $1. இது எல்லாமே வந்து $1 வந்து வெரி குட். ரொம்பவே டேஸ்டா இருந்தது. ஸோ இவ்வளவுதான் இந்த பேலன்ஸ் சாக்லேட். Hope you will like this video.